வணக்கம். பழகாமொழிகள் தலைப்பில் பழமொழி 83. தலை இருக்க வால் ஆடக்கூடாது. இந்த பழமொழியின் விளக்கம்: பெரியவர் இருக்க சிறியவர்கள் பெரியவர்கள் போல் நடந்து கொள்ளக்கூடாது என்பதாகும். இந்த பழமொழியை நாம் வெகு காலமாக பயன்படுத்தி வருகிறோம். ஏன் தலை இருக்க வால் செய்யக்கூடாது, பேசக்கூடாது, பாடக்கூடாது என்று இந்த பழமொழி சொல்லப்படவில்லை என்று என்றாவது யோசித்திருக்கிறோமா? இப்படி இந்த பழமொழி சொல்லப்படுவதன் காலம் இராமாயண காலத்தில் இருந்தே இருந்துள்ளது. வெயின்முறை கதிரவன் முதலிய மேலோர் உயிர்முறை பொருடினும் இனுமுறை திரும்பாதோர் மயின்முறை குலத்துரிமையை மனுமுதன் மரபை செய்நுற பலைச்சிந்தனையாயென் சொனாய் தீயோய் என இராமனை கானகம் அனுப்பி பரதனை நாடாளச் செய்ய கைகேயிக்கு மந்தாரை எனும் கூனி கபடம் உரைத்தபோது, கைகேயி குலத்துரிமை குலத்தில் பிறந்த மூத்த மகனுக்கே உண்டு, மனுகாலத்தில் இருந்தே வரும் வழக்கம் இது, இப்படி ஒரு தீய சிந்தனை உனக்கு எப்படி வந்தது என கூறி கூனியை ஏசுவதாக கம்பர் பாடியுள்ளார். பின்பு கைகேயி மனம் மாறி இராமனை கானகம் அனுப்பியது வேறு கதை. ஆனால் குலத்துரிமை மூத்த மகனாய் பிறந்தவருக்கே உண்டு எனும் குல வழக்கம் நம்மிடையே பழங்காலம் தொட்டே இருந்து வந்தது என்பதற்கு இது சான்று. மேலும் நமது இலக்கியங்கள் பலவற்றிலும் குலத்துரிமை பற்றி கையாளப்பட்டுள்ளது. அப்படியென்றால் இந்த பழமொழி எவ்வளவு பழமையானது, மேலும் நமது கலாச்சார சிறப்பு இதன் மூலம் எப்படி வழி வழியாக கடத்தப்பட்டு வருகிறது என்று காண்போம். மயில் முறை குல உரிமை என்று ஒன்று உண்டு. மயில் நமது தேசிய பறவையாகும். மயில் முட்டை இடும்போது எந்த முட்டை முதலில் இடுகிறதோ அதுவே முதலில் குஞ்சு பொரிக்கும். இது எல்லா பறவைகளுக்கும் தானே எனலாம். ஆனால் முதல் மயில் குஞ்சுக்கே தோகையின் பீலி பொன்னிறம் பெறும். குஞ்சுகள் வளர்ந்து பெரிதாகி தோகை வளர்ந்த பின்னர் முதலில் பிறந்த மயில் குஞ்சுதான் தோகை விரித்து ஆடும். மற்றவை ஆடத் தெரிந்தாலும் ஆடாது. ஆண் மயிலுக்குத்தான் தோகை உண்டு, அதுவே தோகை விரித்தாடும் என்பதை நினைவில் கொள்க. மூத்ததாய் பிறந்த மயில் தோகை விரித்தாட மற்ற ஆண் மயில்கள் பின்னரே தோகை விரிக்கும். இப்படியாக வாரிசு உரிமை என்பது தலைமகனுக்கே, அதன் பின்னரே மற்றவருக்கு என்பதை எளிமையான நடையில் தலை இருக்க வால் ஆடக்கூடாது என நம் முன்னோர் சொல்லி வைத்தனர். நாடு வீடு எதுவாகிலும் ஒரு மூத்த தலைமையின் கீழ் இருக்க பாதுகாப்பு உண்டு. அது சமுதாயத்திற்கும் குடும்பத்திற்கும் பாதுகாப்பு கொடுக்கும். குடும்பத்தில் தான் தோன்றித்தனமாக யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற நடைமுறை குடும்ப சீர்கேட்டிற்கு வழிவகுக்கும் என்பதை உணர்த்த அமைந்ததே இந்த சீரிய பழமொழி ஆகும். நன்றி.